குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷின் என்னோட ஸ்டூடெண்ட் அனுப்பியிருந்தாங்க. அந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கொஷினில் உள்ள டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், கன்சிடர் த நைட்ரேஷன் ஆஃப் பென்சீன் யூசிங் மிக்சர் concentrated H2SO4 and concentrated HNO3. If a large amount of KHSO4 is added to the mixture, the rate of the reaction will be. Rate of the reaction என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க KHSO4 ஆட் பண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைட்ரேஷன் இந்த பென்சீன்றிங் அப்படிங்கிறப்ப எப்பயுமே அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஒன் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் தான். அந்த ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஒரே ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான் ஆர்கானிக் டைப்ல நடக்கும். மற்றபடி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கும். பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் கண்டிஷன் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஈஸியாக நடக்கும் பென்சீன் ரிங் இருக்கிற காம்பவுண்ட்ல. அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் என்ன அர்த்தம்? இப்போ பாருங்க, எல்லா கார்பன்லையும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். அதுல ஒரு கார்பனோட ஹைட்ரஜனை மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த ஹைட்ரஜன் H+ஆ வெளியே போயிட்டு இன்னொரு எலக்ட்ரோஃபைல் உள்ள வந்து சப்ஸ்டிடியூட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஸோ H+ ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிட்டு NO2+ போய் அந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணும். அந்த இடத்துல அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிட்டு NO2வா சப்ஸ்டியூட் ஆகும். இதான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இப்போ NO2+ அப்படிங்கிற எலக்ட்ரோஃபைலை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு H2SO4+ HNO3ங்கிற ரியேஜன் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ எப்பயுமே ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் நடக்குதுன்னா சப்ஸ்ட்ரேட் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, சப்ஸ்ட்ரேட் இருக்கணும், ரியேஜென்ட் இருக்கணும், ஆக்டிவ் ஸ்பீசிஸ் இருக்கணும், ப்ராடக்ட் இருக்கணும். ஸோ இன்டர்மீடியேட்டும் இருக்கும். ஸோ இன்டர்மீடியேட் தேவையான இடத்துல அதில் கற்றுக்கிடுவோம். ஜென்ரலாக சப்ஸ்ட்ரேட், ரியேஜென்ட், ஆக்டிவ் ஸ்பீசிஸ், ப்ராடக்ட், பை ப்ராடக்ட்டும் இருக்கும். இதில் ஆக்டிவ் ஸ்பீசிஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் ரியாக்ஷன் வேகமாக நடக்கும். இப்போ பாருங்களேன், நான் H2SO4 எடுக்கிறேன். அந்த H2SO4 என்ன செய்யும்னா H+-ஐ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். H+ஆவும் HSO4- இருக்கும். இப்போ இந்த H+ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம HNO3 இருக்கு இல்லையா, அந்த HNO3-யை நான் நைட்ரிக் ஆசிட்டை எந்த மாதிரி எழுதுறேங்கிறத பாருங்க. N+O, இந்த பக்கம் ஒரு கோஆர்டினேட் பாண்டோட ஒரு O, ஒரு OH. ஸோ இப்போ இந்த நைட்ரிக் ஆசிட் நம்மளுக்கு என்னவாகும்னா பேஸா ஆக்ட் பண்ணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்ரிக் ஆசிட் எந்த இடத்துலையுமே பேஸ் ஆக்ட் பண்ணாது, இந்த ஒரு இடத்த தவிர்த்து. ஸோ இப்போ என்ன ஆகுதுங்கிறத பாருங்க. H2O ரிலீஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் NO2+ங்கிற ஆக்டிவ் ஸ்பீசிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த NO2+ ஆக்டிவ் ஸ்பீசிஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு எது ரொம்ப முக்கியம்? H+ தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த H+ ப்ரொடியூஸ் ஆகணும்னா என்ன ஆகணும்? இந்த ஈக்குலிபிரியம், இந்த இருக்குல்லையே, அந்த ஈக்குலிபிரியம் ரைட் சைடு நிறைய நடக்கணும். ரைட் சைடு மட்டுமே நடக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஈக்குலிபிரியத்தை அஃபெக்ட் பண்ண போற மாதிரி KHSO4 ஆட் பண்ணிடுறோம். இந்த KHSO4 என்ன செய்யுதுங்கிறத பாருங்க. தண்ணிக்குள்ள கரைஞ்ச உடனே K+ஆவும் HSO4- மாறிடுது. என்ன பண்றோம்? நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணிடுறோம். லீச்சாட்லியர் பிரின்சிபிள் என்ன சொல்லுது? ஒரு ஈக்குலிபிரியம் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றப்ப லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ இன்க்ரீஸ் இன் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன், ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட்ஸ் டுவர்ட்ஸ் பேக்வேர்டு. அப்போ என்ன ஆகுது? H+ ப்ரொடக்ஷன் தடுக்கப்படுது. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா HSO4 ஆட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஈக்குலிபிரியம் பேக் சைடு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது. H+ ப்ரொடக்ஷன் தடுக்கப்படுது. அதனால நைட்ரோனியம் அயான் வேணும்னா H+ வேணும். நைட்ரோனியம் அயான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இங்கே நிறைய இன்ஹிபிஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஈக்குலிபிரியம் லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகிறதுனால. அதனால இந்த ரியாக்ஷன் ஸ்லோ டவுன் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. இது வந்து ஒரு நல்ல கேட்டலிஸ்ட் கிடையாது. இது பேக் சைடு ஷிஃப்ட் பண்ணிடும். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்ப்பா. புரியலன்னா வாட்ஸ்அப்ல எந்த இடத்துல டவுட்டோ அந்த இடத்துல பர்டிகுலரா கேளுங்க. தேங்க்யூ.